ஒரு காலத்தில் இந்த உலகம் மெதுவாக சோர்ந்து போனது. சக்தி இருந்தும் அதை தாங்க முடியாத நிலை. தேவர்களும் அசுரர்களும் ஒரே உண்மையை உணர்ந்தார்கள். உயிர் நிலைக்க அமிர்தம் தேவை. அதற்காக அவர்கள் பார்க்கடலை கடைய முடிவு செய்தார்கள். மந்தர மலை நடு கம்பமாக நின்றது. வாசுகி நாகம் கயிறாக சுற்றப்பட்டது. இரு பக்கமும் இழுத்தார்கள். கடல் கொந்தளித்தது. வானம் அதிர்ந்தது. உலகம் ஒரு நொடி மூச்சை பிடித்துக் கொண்டது. அமிர்தம் வரும் முன் கடலின் ஆழத்தில் இருந்து கருப்பு நஞ்சு ஒன்று மெதுவாக எழுந்தது. அது புகை இல்லை, அது தீயம் இல்லை, அது ஆலகால விஷம். அது வெளியில் வந்தால் 3 உலகங்களும் ஒரே நொடியில் அழிந்துவிடும். அதை பார்த்ததும் தேவர்களும் அசுரர்களும் நடுங்கினார்கள். இதை யார் குடிப்பது என்ற கேள்வி கடலை விட பெரியதாக எழுந்தது. யாரும் முன்னே வரவில்லை, யாரும் பேசவில்லை. அந்த நொடியில் கைலாசத்தில் இருந்த சிவன் மட்டும் அமைதியாக எழுந்தான். அவன் அவசரப்படவில்லை, அவன் பயப்படவில்லை. உலகத்தை பார்த்தான், உயிர்களை பார்த்தான். ஒரு வார்த்தையும் பேசாமல் அந்த விஷத்தை தன் கைகளில் எடுத்தான். ஒரே மூச்சில் அதை குடித்தான். ஆனால் வயிற்றுக்குள் செல்ல விடவில்லை. அதை தொண்டையில் நிறுத்தினான். விஷம் அவன் கழுத்தை நீலமாக மாற்றியது. அந்த வலி சொல்ல முடியாதது. ஆனால் அவன் முகத்தில் அமைதி மட்டும் இருந்தது. கடல் மெதுவாக அமைந்தது. உலகம் மீண்டும் சுவாசித்தது. பிறகு அமிர்தம் வந்தது. அனைவரும் குடித்தார்கள். சிவன் மட்டும் எதையும் கேட்கவில்லை, எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் செய்தது ஒரே ஒன்றுதான். உலகம் அழியாமல் இருக்க விஷத்தை உள்ளம் வரை போக விடாமல் தாங்கினான். அன்றிலிருந்து உலகம் ஒன்று புரிந்தது. சிவன் விஷம் குடித்தவன் இல்லை.